ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரபு பிழை இல்லைனா மரபு சொல்னு சொல்லலாம். அந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா விலங்குகள் அண்ட் பறவைகள் இதோடைய இளமை பெயர்கள் அண்ட் அதோடைய ஒளி மரபு, அதுக்கப்புறமா வினை மரபு. ஸோ அந்த மாதிரி நிறையவே அதில் வந்து சப்டிவிஷன்ஸ் உண்டு இல்லையா? ஸோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்லேருந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து டேரெக்டாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிவைக்கு கூட பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. புலி இதோடைய இளமை. ஓகேவா? அதாவது இதெல்லாமே இந்த விலங்குகளுடைய இளமையாக இருக்கும்போது அது வந்து எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? புலி அப்படின்னா பரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புலி குட்டி வந்து வராது, புலி பரல். அதே மாதிரி சிங்கம்னாலும் குருளை. ஓகேவா? சிங்கம் குட்டி கிடையாது, சிங்க குருளை. யானை கன்று, பசு கன்று, ஆடு அப்படின்னா குட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அண்ட் யானை பாருங்கள், யானை வந்து குட்டி கிடையாது, யானை கன்று. ஓகேவா? ஸோ எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒளிமரபு. புலி இதோடைய ஒளிமரபு வந்து உருமும். புலி உருமும், சிங்கம் முழங்கும் அண்ட் கர்ச்சிக்கும், அதுவுமே வரும். யானை பிளிரும், பசு வந்து கதரும். ஓகேவா? பசுவுடைய ஒளிமரபு கதரும், ஆடு கத்தும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வேறு புக்கில் இருக்கிறது பாருங்கள். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். மரபு தொடர்கள். ஓகேவா? பறவையுடைய ஒளிமரபு ஆந்தை அலரும். ஓகேவா? ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும். ஓகேவா? சேவல் கூவும். ஓகேவா? கோழி அப்படின்னா கொக்கரிக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். குயில் கூவும், புறா வந்து குணுகும். புறா இதோடைய ஒளிமரபு குணுகும். மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். ஓகேவா? இதெல்லாம் பறவைகளுடைய ஒளிமரபு. அடுத்தது தொகை மரபு. இதை வந்து கூட்ட பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் திங் வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது. மக்கள் வந்து கூட்டமாக இருந்தால் அதை மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஆனா என்னது பசு, அது வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆடு அது வந்து கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஆட்டு கூட்டம், ஆட்டு நிறை அப்படிலாம் வராது, ஆட்டு மந்தை அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினை மரபு பார்க்க போகிறோம். சோறு உண். ஓகேவா? வினை மரபு. சோறு அதை வந்து சாப்பிடுதல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சோறு சாப்பிடு, சோறு தின் அந்த மாதிரிலாம் வராது. சோறு அப்படின்னா அதுக்கு வினை மரபு உண். அதே மாதிரி முறுக்கு அப்படின்னா தின் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். ஓகேவா? முறுக்கு தின், முறுக்கு உண் அப்படின்லாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு சுவர் வந்து எழுப்பு. ஓகேவா? சுவர் எழுப்பினான். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு தண்ணீர் அப்படின்னா குடி. ஓகேவா? தண்ணீர் குடி. பால் அப்படின்னா பருகு. ஓகேவா? தண்ணீர் குடி, பால் பருகு. அடுத்தது கூடை முடைதல். ஓகேவா? கூடை பேஸ்கெட் இருக்குல்ல, அதெல்லாம் பின்னுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து கூடை பின்னுதல்லாம் கிடையாது, கூடை முடைதல் அப்படிங்கிறது கரெக்டான வினைமரபு. அடுத்தது பூ. பூ வந்து கொய். ஓகேவா? பூவை வந்து பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, பூ கொய்தல் அப்படிங்கிறது கரெக்டான வினைமரபு. இலை அப்படின்னா பறின்னு சொல்லலாம். ஓகேவா? இலை அப்படின்னா பறி, பூ அப்படின்னா கொய்தல். அடுத்தது பானை அப்படின்னா வனைதல்னு சொல்லலாம். ஓகேவா? பானை வனைதல் இதெல்லாமே முக்கியமானது. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து இது எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோழி வந்து கொக்கரிக்கும் இல்லையா? சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். பால் அப்படின்னா பருகுன்னு சொல்லலாம். சோறு உண், பூ வந்து கொய், அப்படின்னா நிறை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஸோ இதில் வந்து அதான் இருக்குது. சேவல் கொக்கரிக்கும் வராது, சேவல் கூவும், சத்தம் கேட்டு கையில் விழித்தால். பூ பறிக்க இல்லையா? பூ கொய்ய அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதே மாதிரி குயில் அப்படின்னா கூவும் சொல்லிட்டு வரணும். பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையும் கொய்து, மா இலை அப்படிங்கிறது இது பறித்து அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு அந்த அம்மா தந்த பாலை குடித்து வராது இல்லையா? பருகி விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஸோ அந்த மாதிரி வரணும். அடுத்தது இன்னொரு புக்கில் இருக்கிறது. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஓகேவா? கூரை அப்படின்னா போட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, அதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். கூரை வேய்ந்தனர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கூரை போட்டனர் கிடையாது, கூரை வேய்ந்தனர். அதே மாதிரி நம்ம மேலே படித்தோம் இல்லையா? பானை செய்தல் கிடையாது, பானை வனைதல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு தென்றல்
நேற்று தென்றல் காற்று அடித்தது. தென்றல் காற்று வந்து வீசியது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடித்தது அப்படிங்கிறது தவறு. அடுத்தது தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. நார் உரித்தார் அந்த மாதிரி வரணும். ஓகேவா. அடுத்தது அணில் பழம் சாப்பிட்டது. ஓகேவா. பழம் அப்படின்னா தின்றான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இப்போ பார்த்தோம் இல்லையா, மேலே முறுக்கு அப்படின்னாலும் தின்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். சோறு அப்படின்னா உன், பழம் அப்படின்னா தின்றது. ஸோ அந்த மாதிரி தான் மீனிங் வரணும். அடுத்தது கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. மலரை வந்து கொய்து வா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அலரும் அப்படிங்கிறது என்னது? ஆந்தை வந்து அலரும்னு சொல்லலாம் இல்லையா. மயில் வந்து அகவும் அண்ட் சேவல் வந்து கூவும். அடுத்தது கோழி குஞ்சுன்னு சொல்லலாம். கோழி குஞ்சு, பூனை குட்டி. அடுத்தது கூட்டப்பெயர்கள். கல். ஓகேவா. கல் வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா கற்குவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. கல் வந்து குவியல். பழம் அப்படிங்கிறது வந்து நிறைய இருந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா குலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. பழம் குலை. ஓகேவா. அடுத்தது மந்தை அப்படின்னா ஆட்டு மந்தை. புல் இதோடைய கூட்டப்பெயர் வந்து கட்டு. ஓகேவா. புல் கட்டு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மரபு தொடர்கள். நம்ம பார்க்காததை விட எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ஸோ ஆந்தை வந்து அலரும், காகம் கரையும், சேவல் கூவும், புலி உருமும், குயில் கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும், புறா குணுகும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும் அண்ட் கிளி பாருங்கள், கிளி பேசும் அண்ட் கொஞ்சும். ஓகேவா. அடுத்தது கூகை குளரும், யானை பிளிரும். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கல இல்லையா. கரடி கத்தும், ஆடு கத்தும், பசு வந்து கதரும் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆடு கத்தும், குதிரை வந்து கனைக்கும். ஓகேவா. இதெல்லாம் நம்ம பார்க்காதது பார்த்துக்கோங்க. அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள். ஸோ ஈச்ச ஓலை, ஈச்ச மரம் அதோடைய இலை பெயர் வந்து ஓலை. அடுத்தது தாழை அதோடைய இலை வந்து மடல்னு சொல்லலாம். தாழை மடல். பனை அதோடைய இலை பெயர் ஓலை. சோள தட்டை. பலா மரத்துடைய இலை வந்து இலை தான். தென்னை மரத்துடைய இலை ஓலை இல்லையா, தென்னை ஓலை. அண்ட் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம் செடிகளுடைய இலை பெயர்கள், அதோடைய காய் வகைகள், கனி வகைகள். ஸோ அதெல்லாமே வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் வந்து ஃபஸ்ட்டு லெசனில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த மரபு தொடருக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பொருட்களின் தொகுப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூட்டப்பெயர் தான். ஓகேவா. ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை. திராட்சை குலைன்னு சொல்லலாம். மாடு அப்படின்னாலும் கூட்டமாக இருந்துச்சுன்னா மாட்டு மந்தை தான். மக்கள் வந்து கூட்டம். அடுத்தது கல் வந்து கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா கற்குவியல். ஓகேவா. அது வந்து எப்படி புணருது பாருங்கள், கற்குவியல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்தது வேலங்காடு. ஓகேவா. வேல மரம் அது வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது வேலங்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறமா யானை கூட்டம், நிறை. சாவி வந்து கொத்து. ஓகேவா. சாவி நிறைய சாவிகள் இருந்துச்சு அப்படின்னா சாவி கொத்து. மலை வந்து தொடர், மலை தொடர். வைக்கோல் போர். ஓகேவா. வைக்கோல் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா வைக்கோல் போர்னு சொல்லுவோம். எறும்பு வந்து கூட்டமாச்சுன்னா எறும்பு சாறை. அடுத்தது வினை மரபு. ஸோ இதுலேயுமே நம்ம பார்க்காதது நிறைய இருக்குது இல்லையா. சோறு அப்படின்னா ஒன் பார்த்துருந்தோம். முறுக்கு தின். இலை வந்து பறி. சுவர் எழுப்பு. கூரை வேந்தனர். ஸோ அதான் கரெக்டு. கூரை வந்து வேந்தனர். அடுத்தது பழம் தின். மலர் அப்படின்னா கொய்தா. ஓகேவா. பூனாலும் கொய்தா, மலர்னாலும் கொய்து. அடுத்தது செய்யுள் இயற்று. ஓகேவா. இதெல்லாமே முக்கியமானது. செய்யுள் இயற்று அப்படிங்கிறது தான் கரெக்டான வினை மரபு. தண்ணீர் குடி. அப்பம் தின். ஓகேவா. பழம்னாலும் தின்னு, அப்பம் தின்னு. அடுத்தது களை பறி. ஓகேவா. களை பறித்தான். கூடை முடை. தென்றல் வீசியது. ஓகேவா. அடுத்தது அம்பு எய். ஓகேவா. அம்பு எய் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சிற்பம் வந்து செதுக்கு. சிற்பம் செதுக்கு. ஓவியம் வரை. இதே சிலை அப்படின்னா அதுக்கு வந்து வேறு வரும். ஓகேவா. சிற்பம் அப்படின்னா செதுக்கு, ஓவியம் அப்படின்னா வரைதல். ஓகேவா. ஓவியம் வரைதல். அடுத்தது பூ பறி கொடுத்துருக்காங்க, தப்புங்க. பூ வந்து கொய் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பால் பருகு. நெல் தூற்று அப்படின்னு சொல்லலாம். நெல் வந்து இந்த தூற்றுவாங்க இல்லையா காற்றுக்கு, அதோடைய அதில் இருக்கக்கூடிய உமிகள்லாம் பறந்து போகிறதுக்கு செய்வாங்களே, அது புடைத்தல் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. நெல் தூற்று அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பானை வனை. நார் வந்து உரி. ஒரு எக்ஸசைஸ் கூட பார்த்தோம் இல்லையா, தென்னையில்
நார் வந்து உரித்தான். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது ஆடை அப்படின்னா நெய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஆடை நெய்தல். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது நூல் வந்து எழுது. வண்ணம் தீட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இளமை பெயர்கள் பார்த்துடலாம். இளமை பார்க்காதது இருக்குது. ஸோ பசுங்கன்று, குருவி குஞ்சு, அணில் அப்படி அணில் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா. அணிலுடைய இளமை பேர் பிள்ளை. அடுத்தது கரடி குட்டி, சிங்கம் குருளை, மான் கன்று. ஓகேவா. மானுடைய இளமை பேர் கன்று. கோழி அப்படின்னா குஞ்சு, கோழி குஞ்சு, நாய்க்குட்டி, ஆட்டுக்குட்டி, யாடை கன்று, எருமை கன்று தான். கீரி பிள்ளை. ஓகேவா. அடுத்தது கழுதை குட்டி, ஏலைக்குட்டி. இதெல்லாமே இளமை பெயர்கள். அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள். ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து மரபு தொடர் அந்த டாப்பிக்கில் தான் வரும். ஓகேவா. ஆடு அதோடைய வாழிடத்தை நம்ம ஆட்டுப்பட்டின்னு சொல்லலாம். குதிரை கொட்டில். ஓகேவா. ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில். குருவி வந்து கூடு, குருவி கூடு. கோழிக்கு கூண்டு, கோழி கூண்டு. மாட்டு தொழுவம், கரையான் புற்று. ஓகேவா. அடுத்தது யானை கூடம், யானை கூடம். வாத்து பண்ணை, கோழி பண்ணை. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காய்களின் இளமை மரபு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா 10th தமிழில் வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில். ஸோ அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்து தான் இருக்குது நெக்ஸ்ட் எல்லாமே. அண்ட் வினை மரபு இதுவுமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. காய்கறி வந்து அரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காய்கறிகளை வெட்டுதல் அப்படி வராது. காய்கறி அரி. ஓகேவா. அதுமாதிரி ரீ வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரீ இது வந்து வராது. ஓகேவா. அடுத்தது மலர் கொய், நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு. ஓகேவா. அடுத்தது கிளையை ஒடி. கிளை வந்து ஒடிக்கணும், கிளையை வந்து வெட்டக்கூடாது. கிளை ஒடி, மரம் வெட்டு. ஸோ அந்த மாதிரி. கல் வந்து உடைத்தல். அடுத்தது மரக்கிளை முறி. ஓகேவா. மரக்கிளை முறி. ஸோ அந்த மாதிரி மீனிங் வருது. ஒடி வருது, முறி வருது. அடுத்தது கட்டுரை எழுது. அடுத்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அம்பியை, ஆடை நெய், உமி கருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஓவியம் புனை. ஓகேவா. ஓவியம் புனை. இதே இது கீழே இருக்கு பாருங்கள். படம் அப்படின்னா வரை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓவியம் அப்படின்னா புனைன்னு சொல்லிட்டு வருது. அடுத்தது சுவர் எழுப்பு, கூடை முடை, செய்யுள் இயற்று. விதை வந்து விதை. ஓகேவா. விதை விதைத்தான் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. நாற்று தான் நடுவாங்க, விதை வந்து விதைப்பாங்க. அடுத்தது விளக்கேற்று, கோலமிடு, கூரை வேய், கூரை வேய்ந்தான் பார்த்தோம் இல்லையா. தென் கவிதை இயற்று. அடுத்தது இதெல்லாமே பார்த்துருப்போம் நம்ம. மாத்திரை விழுங்கு. ஓகேவா. மாத்திரை சாப்பிடு, மாத்திரை உண் அப்படி சொல்ல மாட்டோம். மாத்திரை விழுங்கு. அடுத்தது நூல் எழுது, அடுப்பு மூட்டு. ஓகேவா. அடுப்பு வந்து பற்ற வை. ஸோ அந்த மாதிரில அடுப்பு மூட்டு. ஓகேவா. அடுத்தது சந்தனம் பூசு, எண்ணெய் தேய், தீ மூட்டு, நீர் வந்து குடி. ஓகேவா. தண்ணீர்னாலும் நீர்னாலும் குடி. ஸோ அவ்வளோதான். இதெல்லாமே நம்ம பார்த்தது தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா. எலி வந்து கீச்சிடும், வண்டு முரளும். ஸோ அந்த மாதிரி வருது. அடுத்தது பாருங்கள் குரங்கு வந்து அலப்பும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து புக் சோர்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சோர்ஸஸ் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ இதில் இருந்து எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கேள்விகளுமே பார்த்திங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து இருக்குது. அண்ட் கொஸ்டின் இப்போ வே ஆஃப் டேக்கிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. டேரெக்டாக மட்டும் கேட்குறது இல்லை, பொறுத்துக்கு கேட்குறாங்க, சரியான இணை கேட்குறாங்க, தவறான இணை. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. நிறையவே டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்குறாங்க. ஸோ அதுக்குலாம் நம்ம இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நம்ம இன்னுமே நமக்கான நாலேஜ் வந்து கெயின் ஆகும். அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போது மரபு தொடர் இல்லைனா மரபு சொற்கள். ஓகேவா. மரபு பிழை. ஸோ அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிஒய்க்யூ ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேவா. 200க்கும் மேலே கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. வினை மரபு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி. சோறு அப்படின்னா உண் அப்படிங்கிறதா வரும். நம்ம பார்த்தோம் இல்லையா. சோறு உண். முறுக்கு தின். தண்ணீர் அப்படின்னா குடி அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். பால் வந்து பருகு. ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து 4, 1, 2, 3. அடுத்தது மரபு பிழை இல்லாத தொடர் எது? மரபு பிழை இல்லாத தொடர். ஓகேவா. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். மரபு பிழை இல்லாத தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ரைட். ஓகேவா. காகம் கரையும் அப்படிங்கிறதா கரெக்டான
பிழை இல்லாத தொடர். ஸோ மற்றெல்லாம் பார்த்தோன்னா கோழி கொக்கரிக்கும்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறமா சேவல் கூவும்னு சொல்லிட்டு வரணும். நாய் வந்து குறைக்கும் இல்லையா. ஸோ மரபு பிழை இல்லாத தொடர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். எருது ஓகேவா. எருது இதுக்கு சரியான பெண்பால் அப்படின்னா பசுன்னு சொல்லலாம். களிறு இதோடைய பெண்பால் வந்து பிடி ஓகேவா. களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. அடுத்தது கலை இதோடைய பெண்பால் பெயர் வந்து பிணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கடுவன் இதுக்கு வந்து மந்தி ஓகேவா. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு இல்லையா. இது நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டப்பெயர்கள் ஓகேவா. ஆடு இதோடைய கூட்டப்பெயர் வந்து கேட்டிருக்காங்க. ஆடு இதோடைய கூட்டப்பெயர் ஆட்டு மந்தைன்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஓகேவா. பிழையற்ற தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. கூடை முடைந்தான் அப்படிங்கிறது கரெக்ட் இல்லையா. சோறு அப்படின்னா உண்டான்னு சொல்லிட்டு வரணும். பால் வந்து பருகினான், அம்பு வந்து எய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா. ஸோ மரபு பிழையற்றது தான் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டுமே மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. எருது எக்காலமிடும் ஓகேவா. எருது இதோடைய ஒளி மரபு வந்து எக்காலமிடும் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். கோழி கொக்கரிக்கும், காகம் வந்து கரையும், மயில் வந்து அகவும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேவா. அடுத்தது மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடி கட்டி பறத்தல். ஸோ இது வந்து உவமை தொடரில் வரணும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். ஸோ அப்படி தான் மீனிங் வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஓகேவா. ஸோ இப்படி டாபிக் வந்து மாற்றிருக்காங்க. பட் இது வந்து ஆக்சுவலாக மரபு தொடர் தான் இல்லையா. சிங்கம் இதுக்கு ஏற்ற இளமை பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இல்லையா. சிங்க குருளை அப்படிங்கிறதா கரெக்டு. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு. பசு இதுடைய இளமை பெயர். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. பசு கன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. சுவர் ஓகேவா. இதுக்கான வினை மரபு கேட்டிருக்காங்க. சுவர் கட்டினான், அமைத்தான், எழுப்பினான், உண்டாக்கினான். இதுக்கு வந்து என்ன வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட் ஓகேவா. சுவர் வந்து எழுப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சுவர் எழுப்பினான். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா. கிளி பேசும் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல். சிங்கம் முழங்கும் இல்லையா. சிங்கத்துடைய ஒளிமரபு முழங்கும். அடுத்தது பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆட்டு டேஸ் வருகிறது. இது வந்து கூட்ட பெயர் வச்சு கேட்டிருக்காங்க. ஆட்டு டேஸ் வருகிறது. ஆட்டு மந்தை ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர். ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ புலி பரல் இல்லையா. அடுத்தது பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடுத்தெழுதுக. செய்யுள் டேஸ். செய்யுள் வந்து எழுதினான், புனைந்தான், செய்தான், இயற்றினான் என்ன வரும். செய்யுள் இயற்றினான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான வினை மரபை எடுத்தெழுதுக. தண்ணீர். தண்ணீர் பருகினான், அருந்தினான், குடித்தான் என்ன வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட் இல்லையா. தண்ணீர் குடித்தான். அடுத்தது மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதில் பிழை இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பால் பருகினான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கோழி கூவும். மரபு பிழையை நீக்குக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா. கோழி கொக்கரிக்கும் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கூட்டப்பெயர் மா. மாமரம் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம். மாந்தோட்டம், மாந்தோப்பு என்ன சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா. மாந்தோப்பு அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். மாந்தோப்பு ஓகேவா. அடுத்தது கூட்டப்பெயரை குறிப்பிடுக. கல்.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கற்குவியல். ஓகேவா, கற்குவியல். அடுத்தது கூட்டப்பெயர்கள் தான். ஆடு, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆட்டு மந்தை. அடுத்தது மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. மரபு பிழை இல்லாத சொல். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. குயில் வந்து கூவும் இல்லையா, ஸோ அதுதான் கருங்குயில் கூவும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மரபு பிழை நீக்கிய சொல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். பாருங்கள், மயில் இதில் வந்து ஆக்சுவலாக இருக்கிறது மயில் தான், பட் களி மெயில் அந்த மாதிரி கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. மயில் அப்படின்னா அகவும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், கிளி அப்படின்னா பேசும்னு சொல்லிட்டு வரணும், யானை வந்து பிளிரும் இல்லையா, ஸோ மற்ற எல்லாமே தப்பு. மரபு பிழை நீக்கிய சொல் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது கோழி, இதோடைய ஒலிமரபு. கோழி ஆப்ஷன் ஏ இல்லையா, கொக்கரிக்கும். அடுத்தது விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. புலி, புலி பரல் இல்லையா, சயின்ஸ் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஒரே கொஸ்டின் தான், அது எப்படி வித்தியாசமாக வந்து கேட்குறாங்க, ஸோ அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அடுத்தது ஆட்டு மந்தை, ஸோ நிறைய பார்த்துட்டோம், ஆட்டு மந்தை. அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல், வினைமரபு. கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினைமரபு எதுவென கண்டறிக. கூடை முடைந்தார் இல்லையா, கூடை முடைந்தார் அப்படிங்கிறது கரெக்டான வினைமரபு. அடுத்தது கூட்டப்பெயர் யானை, சரியான என்னுடைய தேர்வு செய்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட குழப்புறாங்க. யானை இதோடைய கூட்டப்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்லையா, யானை கூட்டம், இதுதான் கரெக்ட். அடுத்தது பழம், இதுக்கு கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம், பழக்குலை அப்படிங்கிறத கரெக்டான கூட்டப்பெயர். அடுத்தது மரபு பிழைகள் வினை மரபு. பால், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பருகு. அடுத்தது கிளி, இதோடைய ஒலிமரபு கேட்டிருக்காங்க, கிளி. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா, கிளி பேசும். அடுத்தது வலுவற்ற தொடரை கண்டறிக. ஓகேவா, வலுவற்ற தொடர். கூரை, அதோடைய வினைமரபு வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர், ஸோ அதான் வந்து கரெக்டான வினைமரபு. வலுவற்ற தொடர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. மயில், மயில் அகவியது அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர் இல்லையா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒலிமரபு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்துருப்போம் இல்லையா, இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலில் வண்டு, இதோடைய ஒலிமரபு வந்து முரளும், ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வண்டு முரளும். ஓகேவா. அடுத்தது கூட்டப்பெயர் மக்கள், மக்கள் தொகை மனிதர்கள், ஸோ அதெல்லாம் கிடையாது, மக்கள் கூட்டம். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது திராட்சை, இதோடைய கூட்டப்பெயர் திராட்சை குலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. திராட்சை கொத்துலாம் வராது, திராட்சை குலை. ஓகேவா. அடுத்தது கூட்டுப்பெயர் தான் வாழை மரம். ஓகேவா, வாழை மரம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், வாழை தோட்டமா வாழை தோப்பா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, வாழை தோட்டம். ஸோ அதாவது இதில் ரொம்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடியதுக்கு தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதாவது நீண்ட காலமாக வருட கணக்கில் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து தோப்பு. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, மா அப்படின்னு சொல்லிட்டு மாமரத்துக்கு பார்த்துருவோம், மாந்தோப்பு. அதே மாதிரி தென்னம், அதுக்குமே வந்து தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ வாழை அப்படிங்கிறது வந்து வருட கணக்கில் இருக்காது இல்லையா, அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான் அது இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுலாம் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, வாழை அப்படிங்கிறது தோட்டம், நிறைய வருட கணக்கில் இருக்கிற மரங்கள் கொண்டது வந்து தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது மரபிழை அற்ற தொடர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கோழி கொக்கரிக்கும். அடுத்தது கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, இதில் வந்து பிழை நீக்கி சரியானது எழுதுக. மலரை எடுத்து வா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மலரை கொய்து வா அப்படிங்கிறதா கரெக்டான வினைமரபு இல்லையா. அடுத்தது தவறான ஒளிமரபை தேர்வு செய்க. தவறான ஒளிமரபு. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி புறா வந்து குளரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதான் தவறானது. குயில் கூவும் கரெக்டு, மயில் அகவும் கரெக்டு, கிளி வந்து பேசும், இதுவுமே கரெக்டு. புறா அப்படிங்கிறது குணுகும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா, பட் அங்கே வந்து குளரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அதான் தவறானது. அடுத்தது பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது. ஸோ இது வந்து வலு அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ளது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. ஓகேவா,
இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினாவழு. ஓகேவா, வந்து டாபிக் மாறி இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு யானை சரியான சொல். யானை கன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது சோறு, இதோடைய வினைமரபு. சோறு ஆப்ஷன் டி இல்லையா, சோறு உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. இளமை பெயர்களில் பிழையற்றது என்னது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, கத்தரி பிஞ்சு அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கத்தரி பிஞ்சு. வாழை அப்படின்னா என்ன வரும்? வாழை கச்சல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். மா அப்படின்னா வடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அவரைக்குமே வந்து வேறு எது வரும், அவரை பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, கத்தரி பிஞ்சு அப்படிங்கிறத இதில் பிழையற்ற தொடர் தான் ஆப்ஷன் பி. அடுத்தது மரபு வலுவை காண்க. வலு. ஓகேவா, 3 இது கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, குயில் வந்து கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, குயில் வந்து கூவும் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து வலுவாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதான் வந்து ஆன்சர். மயில் அகவும் கரெக்டு, கோழி கொக்கரிக்கும் கரெக்டு, கிளி வந்து பேசும் அதுவும் வரும், கீச்சிடும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஓகேவா, கிளி பேசும் கொஞ்சம் கீச்சிடும், ஸோ அதெல்லாம் வரும். ஓகேவா, அடுத்தது மரபு பிழையற்றது எடுத்து எழுதுக. பிழையற்றது. ஸோ 1 மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ மயில் அகவும். ஓகேவா, காகம் கரையும், குயில் கோழி வந்து கொக்கரிக்கும், குயில் தான் கூவும், புறா வந்து குணுகும். அடுத்தது சரியான சொல் கோழி என்பதன் இளமை பெயர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கோழி குஞ்சு. நெக்ஸ்ட் இது பார்த்துட்டோம் இல்லையா, கூரை வேந்தனர். அடுத்தது புலி அப்படின்னா பரல். அடுத்தது கம்பு, இதோடைய கூட்டு பேர். ஓகேவா, கம்பு கேழ்வரகு கம்பு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, கம்பங்கொல்லை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கம்பு தோட்டம் அதெல்லாம் வராது, கம்பங்கொல்லை அப்படிங்கிறது தான் சரியான கூட்டு பெயர். அடுத்தது பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரே கொஸ்டின் கிடையாது, ரிப்பீட் ஆகி வந்துருக்குது. ஓகே, கூரை வேந்தனர் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற தொடரை காண்க. மரபு பிழையற்ற தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. ஓகேவா, அடுத்தது தொகை மரபு. பாருங்கள், இதை கூட்ட மரபுன்னு சொல்லலாம், தொகை மரபுன்னு சொல்லலாம். ஆட்டு அப்படின்னா மந்தை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மரபு பிழை நீக்குக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட் இல்லையா. மயில் அகவ குயில் கூவியது, மயில் அகவ குயில் கூவியது. அடுத்தது ஒளிமரபு பிழைகளை திருத்துக. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும். ஸோ இது எல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே பிழை இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட் இல்லையா. மயில் அப்படிங்கிறது என்னது? அகவும். ஓகேவா, அகவும் மயிலும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், அலரும் ஆந்தையும் சொல்லிட்டு வரணும், கூவும் சேவலும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது கூட்டுப்பெயர் யானை. யானைகள் வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி யானை கூட்டம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லையா, கூவும் குயில். அடுத்தது கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக. கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல் அப்படின்னா குவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பழம் குலை, புல் வந்து கட்டு. ஓகேவா, புல்லுடைய கூட்டப்பெயர் கட்டு. ஆடு மந்தை. அடுத்தது புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக. புலி குட்டின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ புலி பரல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது மரபு பிழையற்ற தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்க குருளை. அடுத்தது கூட்டப்பெயர்களை பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, பழம் அப்படின்னா குலை அப்படின்னு சொல்லலாம். எறும்பு வந்து சாறை, வாழை அப்படின்னா தோப்பு,
புல் அப்படின்னா கட்டு. ஓகேவா. அடுத்தது பிழையற்றதை எடுத்தெழுதுக. தென்னை மரம் அதோடைய கூட்டப்பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீண்ட காலம் இருக்கும் இல்லையா தென்னை மரம். ஸோ தென்னந்தோப்பு அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான மரபு தொடரை தேர்க. ஸோ இந்த புக் பேக்லேயே பார்த்தோம் இல்லையா இது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அடுத்தது கூட்டுப்பெயர் பழம் பழக்குலை அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பிழையற்றதை எடுத்தெழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. நரி ஊளையிடும். ஸோ அதான் பிழை இல்லாமல் இருக்குது. ஆடு அப்படின்னா கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். குரங்கு அப்படின்னா தான் அளப்பும் சொல்லிட்டு வரலாம். மயில் வந்து அகவும் குயில் கூவும். நாய் வந்து குறைக்கும். ரைட்டாக ஸோ தப்பு. பிழையற்றது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டுமே பிழையற்று தான். புலி அப்படின்னா பரல். அடுத்தது சொல்லத்தகாத சொற்களை மறைத்து கூறுவது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. இடக்கரடக்கல். ஸோ இது வந்து இந்த வழக்கு அப்படிங்கிற இலக்கண பகுதியில் இருந்து வந்திருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா உள்ளது. ஓகேவா. அடுத்தது மரபு சொற்களை பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளி பேசும், மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் வந்து கூவும். அடுத்தது கூட்டப்பெயர் மக்கள் அப்படின்னா மக்கள் கூட்டம். அடுத்தது பொருத்தமற்ற தொடரை அறிக. பொருத்தமற்ற தொடரை அறிக. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. மக்கள் குவியல் குவியலாய் திரண்டனர். ஓகேவா. அது வந்து தப்பு. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாய் திரண்டனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். இதான் பொருத்தமற்ற தொடர். அவரை வந்து கொத்து கொத்தாய் காய்க்கும். ஓகேவா. கொத்து கொத்தாக காய்க்கும். ஸோ அது வந்து கரெக்டு தான். முந்திரி வந்து கொலை கொலையாக காய்க்கும். கரெக்டு. வைக்கோலை கற்றை கற்றையாக கட்டி வைத்தனர். ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஓகே. வைக்கோலை வந்து கற்றை கற்றையாக கட்டி வைத்தனர். கரெக்டு. பொருத்தமற்றது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புலி அப்படின்னா உருமும், யானை வந்து முழங்கும். சாரி, யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை வந்து அலரும். அடுத்தது பொறுத்துக. கூட்டப்பெயர்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நிறை, ஆடு மந்தை, புல் அப்படின்னா கட்டு, கல் வந்து குவியல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கூட்டுப்பெயர் எறும்பு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. எறும்பு வந்து சாறை. ஓகேவா. எறும்பு சாறை சாறையாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது கூட்டப்பெயர் தென்னை. ஸோ தென்னை தோப்பு. ஓகேவா. தென்னந்தோப்பு தான் ரைட் ஆன்சர். அடுத்தது கூட்டப்பெயர் கல் என்னும் சொல்லின் கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ கற்குவியல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் இல்லையா. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை. கூடை கூடை செய் கூடை கட்டு என்ன வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கூடை முடை. ஓகேவா. வினை மரபு. அடுத்தது சொற்களை சரியாக இணைத்து புதிய சொல் உருவாக்குக. புளியங் டேஸ். புளிய மரம் அதோடைய இளமை பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ புளியங்கன்று அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான கூட்டப்பெயரை தேர்ந்தெடுத்ததுக்கு. வேலமரம். வேலமரம். ஓகேவா. வேலமரம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. வேலங்காடு. அடுத்தது இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புலி அப்படின்னா பரல், சிங்கம் குருளை, ஆடு ஆட்டுக்குட்டி. ஓகேவா. யானை கன்று. யானை குட்டி கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இந்த இடத்துல. அடுத்தது வலுவற்ற தொடரை அறிக. வலுவுச்சொல் அற்ற தொடர். சிற்பி சிலையை செதுக்கினான் வார்த்தான் என்ன வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. சிலையை வந்து வார்த்தான் அப்படின்னா வரும். ஓகேவா. சிற்பம் அப்படின்னா செதுக்கினான்னு வரலாம். சிற்பத்தை செதுக்கினான்னு வரலாம். சிலை அப்படின்னா வார்த்தான் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. சிலை வார்த்தான். அடுத்தது பார்த்தாச்சு. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். அடுத்தது மரபு பிழை அற்ற தொடர் பார்த்தோம் இல்லையா. கோழி கொக்கரிக்க நரி ஊளையிட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு கூட்டப்பெயர். இதுக்கு வந்து யானை கூட்டம் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மரபு பிழை அற்றதை தேர்ந்தெடுத்ததுங்க. ஸோ இதுக்கு வந்து நரி ஊளையிடும்.
அடுத்தது கல், இதோடைய கூட்டப்பெயர் கற்குவியல் பார்த்துட்டோம் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரங்களுடைய இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. பனை வந்து வடலி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இதான் பிழையற்றது. பனை மரம் அதோடைய இளமை பேர் வந்து வடலி அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். ஓகேவா. மற்ற எல்லாமே தப்பு. விளாங்குல், தென்னங்கன்று, வாழை நாற்று இதெல்லாமே தவறானது. ஓகேவா. அடுத்தது புல். புல் இதோடைய கூட்டப்பெயர். புல்னா பார்த்துக்கோங்க, இந்த புல் இருக்குது. ஓகேவா. பறவை குறிக்கக்கூடிய புல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. புல் குலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா. இந்த புல் செடியை குறிக்கக்கூடிய இந்த புல் அப்படின்னா புல் கட்டு பார்த்தோம் இல்லையா. இது வந்து மரத்தை குறிக்கக்கூடிய புல், அதுக்கு புட்குலாம் அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். ஓகேவா. இது வந்து வித்தியாசமான ஒன்று, தெரியாத ஒன்று, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கூட்டப்பெயர்கள். சொல் வந்து கல், பழம், புல், ஆடு. அதுக்கு கூட்டப்பெயர் கொடுத்துருக்காங்க. குவியல், குலை, மந்தை, கட்டு. இதில் சரியான இணைத்தொடரை தெரிவு செய்க. ஓகேவா. கொஸ்டின் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. நமக்கு இது எல்லாமே டைம் கன்சியூமிங். ஓகேவா. நம்ம எல்லாத்தையும் ரீட் பண்ணணும், நமக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கல் அப்படின்னா குவியல் ரைட்டு, பழம் குழை, புல் கட்டு, ஆடு மந்தை. ஓகேவா. அடுத்தது வினைமரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான். பழம் சாப்பிட்டான், அதுக்கு வினைமரபு என்ன? பழம் தின்றான் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானைக்குட்டியையும் பார்த்தேன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பால் டேஸ். வினைமரபு வந்து ஆப்ஷன் சி. பால் பருகு. அடுத்தது கூட்டப்பெயர் குறிப்பிடுக. புல். ஓகேவா. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும். இது வந்து புல் தாவரத்தை குறிக்கும், நம்ம மேலே பார்த்தோம் அது வந்து புல், இந்த புல். ஓகேவா. ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. புல் கட்டு. ஓகேவா. அடுத்தது மாடு, இதோடைய கூட்டப்பெயர் மாடு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. மாட்டு மந்தை. பார்த்தோம் இல்லையா. ஆட்டுக்கும் மந்தை தான், மாட்டுக்கும் மந்தை தான். அடுத்தது தென்னை என்பதன் கூட்டப்பெயர். ஸோ ஆப்ஷன் பி. தென்னந்தோப்பு இல்லையா. அடுத்தது சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. வைக்கோல் இதோடைய கூட்டப்பெயர் வைக்கோல். கூட்டப்பெயர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. வைக்கோல் போர்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு யானை, இதோடைய கூட்டப்பெயர் யானை கூட்டம் இல்லையா. தென் நெக்ஸ்ட்டு சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவற்றில் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டப்பெயரை கண்டறிக. ஓகேவா. மக்கள் இதோடு பொருந்தாத கூட்டப்பெயர். ஸோ இப்போ 3 இது கரெக்டாக பொருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. மந்தை அப்படிங்கிறது தான் வராது. ஓகேவா. மக்கள் தொகுதி, மக்கள் மன்றம், மக்கள் கூட்டம் இதெல்லாமே வரும். மக்கள் மந்தை அப்படிங்கிறது தான் வராது. ஓகேவா. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை தான் வரும். மக்களுக்கு மந்தை அப்படிங்கிறது வராது. அடுத்தது புலி நிலைமை பெயர் பரல் பார்த்தாச்சு. அடுத்தது சோறு தின்றான். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வரும் இல்லையா. சோறு உண்டான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாழை. வாழை அப்படின்னா தோப்பு இல்லை தோட்டம் இல்லையா. அது வந்து குறுகிய கால ஒரு பயிர் இல்லையா, வாழை தோட்டம். அடுத்தது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழை அற்றது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பசு கதரும். ஓகேவா. ஒளி மரபில் பசு கதரும் அப்படிங்கிறத பிழை இல்லாமல் இருக்குது. சிங்கம் அப்படின்னா உழங்கும் சொல்லிட்டு வந்திருக்கணும். நாய் வந்து குறைக்கும், குரங்கு அளப்பும் சொல்லிட்டு வரும் இல்லையா. அடுத்தது மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். மரபு பிழையற்ற சொல் தான் கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது வந்து லெசனுக்குள்ளே இருக்கும். களஞ்சை கம்மியர் வருகன கூயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ஸ் வந்து இருக்கும். அந்த லைன் வந்து எந்த நூலை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா. அடுத்தது மரபு பிழை நீக்குதல். கொடியுள்ள மலரை எடுத்து வா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. மலரை கொய்து வா அப்படிங்கிறதா ரைட் ஆன்சர். அடுத்தது நேற்று தென்றல் காற்று அடித்தது. பிழையை நீக்குக. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இல்லையா. தென்றல் காற்று வீசியது அப்படின்னு சொல்லிட்டு வரணும்.
அடுத்தது கயல் பானை டேஸ் கற்றுக்கொண்டாள். பானை வனைய கற்றுக்கொண்டாள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கூட்ட பெயரை குறிப்பிடுக. ஆ அப்படின்னா நிறை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா. நிறை. இந்த இடத்துல அப்படிங்கிறது பசு வந்து குறிக்குது இல்லையா. ஆட்டு அப்படின்னா மந்தைன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது கூட்ட பெயர் வீரர். வீரர்கள் நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்வோம்? அணி, படை, திரள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா. வீரர் படை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அடுத்தது தென்னை அப்படின்னா தென்னந்தோப்பு. கூட்டப்பெயர் சரியான கூட்டப்பெயரை எழுதுக. ஓகேவா. ஸோ ஒன்று மட்டும் தான் ரைட்டாக இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆட்டு மந்தை அப்படின்னு தான் ரைட் ஆன்சர். பட் மாட்டு மந்தை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, மேலே படித்ததில் பார்த்தோம். மாட்டு மந்தை அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் பார்த்தோம். பட் இந்த இடத்துல ஆட்டு மந்தை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு புல். இதோடைய கூட்டுப்பெயர் புல் கட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து புணர்ச்சியில் கொடுத்துருக்காங்க. புற்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து புணர்ந்து வரும். அடுத்து இது பார்த்தாச்சு. புலி அப்படின்னா உருமும் சொல்லிட்டு வரும். அடுத்தது ஆடு. இதோடைய ஒளிமரபு கேட்டிருக்காங்க. ஆடு கத்தும் சொல்லலாம் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது இது வந்து காலம். ஸோ வந்து வேறு டாபிக் இருக்குது. பொருத்தமான காலம் தேர்தல். ஸோ இதுக்கு வந்து வள்ளி புத்தகம் கேட்டாள். ஓகேவா. இறந்த காலம். அடுத்தது காலையில் சேவல் கூவியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சேவல் குக்கரிக்கும் கோழி கூவும். பிழை வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட். ஓகேவா. சேவல் வந்து கூவும், கோழி தான் கொக்கரிக்கும். ஸோ எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வலுவற்ற தொடர். குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை டேஸ் செய்தான் வனைந்தான் உருவாக்கினான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மண்பானை வனைந்தான். ஓகேவா. அடுத்தது புல். ஸோ இது எல்லாமே பார்த்து தான் அதனால் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கேன். புற்கட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல். கிளி பேசும் சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது மரபு பிழை நீக்குக. பறவைகளின் ஒளிமரபு. ஸோ அதில் பிழை உள்ள தொடர் வந்து கேட்டுக்காங்க. ஓகேவா. பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கோழி கூவும் அப்படிங்கிறது தப்பானது. ஓகேவா. காகம் கரையும் ரைட்டு, ஆந்தை அலரும் ரைட்டு, மயிலாகவும் ரைட்டு, கோழி கொக்கரிக்கும்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது சரியான தொடரை கண்டுபிடி. ஓகேவா. சரியான தொடரை கண்டுபிடி. 4 சென்டென்ஸ் இருக்குது. அதில் சரியானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. இது வந்து கரெக்டு. சுவர் எழுப்பினான்னு தான் வரும் இல்லையா. சோறு வந்து உண்டான் வரணும். பானை வனைந்தான். பழம் வந்து தின்றது. சரியானது ஆப்ஷன் ஏ. அடுத்தது பழம். இதோடைய கூட்டப்பெயர் குலை. கல் அப்படின்னா குவியல் பார்த்துருப்போம் இல்லையா. கற்குவியல். அடுத்தது கூட்டப்பெயர் சோளம். சோளம் இதோடைய கூட்டப்பெயர் கொல்லையா வயலா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா. கொல்லை இப்படி தான் ரைட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி கம்பு பார்த்துருப்போம். சோளத்துக்கும் கொல்லை தான் சோளக்கொல்லை, கம்பு கொல்லை. ஓகேவா. அடுத்தது கூகை. இதோடைய ஒளிமரபு கேட்டிருக்காங்க. கூகை ஒளிமரபு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூகை குளரும் அப்படின்னு தான் ரைட் ஆன்சர். அடுத்தது குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? எல்லாமே இளநிலை தான் குறிக்கும். எதனுடைய இளநிலை? ஸோ தாவரங்களின் இளநிலை அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது இளஞ்சி, கூவல், புனர்குளம், குண்டம், ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. ஸோ இது எல்லாமே நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய பெயர்கள் இல்லையா. அடுத்தது பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினைமரபு. பால் பருகினான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சொற்களின் கூட்டப்பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கரும்பு. கரும்பு தோட்டமா கரும்பு தோப்பா என்ன வரும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. கரும்பு தோட்டம் தான். ஸோ இது வந்து ரொம்ப காலத்து பயிர் இல்லையா. இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்கும் தான் இருக்கும். அதனால் கரும்பு தோட்டம். நீண்ட காலமாக இருந்தால் தான் தோப்பு. அடுத்தது சோறு. இதோடைய வினைமரபு சோறு உண். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதே நிறைய தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆடு. இதோடைய ஒளிமரபு ஆடு ஒளிமரபு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆடு கத்தும். ஓகேவா. பசு அப்படின்னா கதரும் சொல்லிட்டு சொல்லலாம். ஆடு கத்தும்.
அடுத்தது சேவல், சேவல் கூவும். அடுத்தது மரபு பிழை உள்ள தொடரை தேர்ந்தெடு, மரபு பிழை உள்ள தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கூகை அலறியதுன்னு கொடுத்துருக்காங்க. கூகை வந்து குளரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா, கூகை குளரும்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. மற்றது எல்லாமே ரைட்டு தான். நிறை அப்படிங்கிறது ரைட்டு, புறா வந்து குணுகுனது ரைட்டு, சேவல் கூவும். ஸோ தவறானது வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது யானை, இதோடைய ஒளிமரபு ஆப்ஷன் சி பிளிரும் இல்லையா. அடுத்தது கரும்பு, ஸோ இப்போ தான் பார்த்தோம், கரும்பு தோட்டம். அடுத்தது வெற்றிலை, இதோடைய கூட்டப்பெயர் வெற்றிலை தோட்டம் தான் இல்லையா, வெற்றிலை தோட்டம். அடுத்தது பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. முள் அப்படின்னா புதர்னு சொல்லலாம், முள் புதர். பூ வந்து சோலை, பூஞ்சோலை சொல்லுவோம் இல்லையா. பனம் அப்படின்னா பனங்காடு, பனைமரம் வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து பனங்காடு அப்படின்னு தான் சொல்லுவோம், பனந்தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தேயிலைக்கு வந்து தேயிலை தோட்டம். அடுத்தது சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் கான், பசு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட், ஓகேவா. பசு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறை அப்படி தான் ரைட் ஆன்சர். பசுகள் இதெல்லாம் வராது, ஓகேவா. பசு இதோடைய கூட்ட பெயர் நிறை தான் ரைட் ஆன்சர், ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் கான், கல். கல் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கற்குவியல் பார்த்துருவோம், பட் அதில் வந்து ஆப்ஷன் இல்லை, அதாவது ஒருமை பன்மை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கல் எல்லாமே கல் தான் வந்திருக்குது, கற்கள் தான் வந்திருக்கு. அது வந்து எப்படி புனரம்சம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கற்கள் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் இல்லையா. கற்கள் கல்கள் அப்படிலாம் வரக்கூடாது, கற்கள். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது தவறான இணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. அதாவது திணை, அதோடைய இலைப்பெயர் வந்து ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. திணைக்கு ஓலை வந்து வராது இல்லையா. அதே மாதிரி மான், அதோடைய இளவை பேர் குட்டி கொடுத்துருக்காங்க, மான் கன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதான் வந்து தவறான இணைக்கோ. ஸோ மற்றெல்லாம் பார்த்தோன்னா தென்னை அதோடைய இலை பேர் ஓலை தான், வாழை இலை ரைட்டு தான். நாய்க்கு குட்டி, புலிக்கு குட்டி வரக்கூடாது இல்லையா, புலிக்கு பரல் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல ஒன்று வந்து கரெக்டாக இருக்குது, ரெண்டுமே வந்து தவறாக இல்லை. நெக்ஸ்ட்டு எருமை கன்று பசுங்கன்று, இதுவுமே கரெக்டு தான். தவறான இணை வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக. வினை மரபு வச்சுக்கிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பூ வந்து கொய் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது சிங்கம் குருளை. அடுத்தது கூட்டு பெயர் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேவா. ஆட்டு அப்படின்னா மந்தை, எறும்பு சாறை, கற்குவியல், நூல் வந்து உருண்டைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது சொல்லுக்கேற்ற கூட்ட பெயர் காண்க, பழம். பழம் அப்படின்னா பழக்குலை அப்படின்னு தான் ரைட் ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது கமுகு, இதோடைய மரபு சொல் இலை பெயர் கேட்டிருக்காங்க. கமுகு பாக்கு, இது வந்து 6லேயுமே இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓகேவா. கமுகு கூந்தல். அடுத்தது கற்குவியல், ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கற்கள்னு இருக்குது, கற்குவியல்னு இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து பியை தான் சூஸ் பண்ணணும். அடுத்தது புல், இதோடைய கூட்ட பெயர் புல்கட்டு இல்லையா. அடுத்தது மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுக. பிழை உள்ள தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, கீரி குட்டி, கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா. ஸோ மரபு இருக்குது. சிங்கக்குருளை ரைட்டு, குருவி குஞ்சு ரைட்டு, மாங்கன்று ரைட்டு தான். பிழை உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது இதை நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. கையில் வந்து பானை வனைய கற்றுக்கொண்டாள். புலி அப்படின்னா பரல். ஸோ இது வந்து பார்த்தோம் இல்லையா, வேறு டாபிக் உள்ளது. அடுத்தது நெல், இதோடைய கூட்டு பெயர் நெல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நெல் வயல் அப்படின்னு தான் ரைட் ஆன்சர், நெல் வயல், ஓகேவா. நெல் தோட்டம், நெல் கொள்ளை இதெல்லாம் வராது. கம்பங்கொள்ளை சோள கொள்ளை பார்த்தோம், நெல்லுக்கு வந்து வயல். அடுத்தது பொறுத்துக. தாவரங்கள் அதோடைய இளமை வந்து கேட்டிருக்காங்க, அந்த காய் வகையோட இளமை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வாழை அப்படின்னா கச்சல்னு சொல்லலாம், வெள்ளரி பிஞ்சு, பனம் வந்து குறும்பை, மா வடு, ஓகேவா. அடுத்தது புல் பொற்கள்னு சொல்லிட்டு வரும், ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொழுந்தாடை, இது வந்து எந்த மரத்துடைய கொழுந்து வகை, கொழுந்தாடை.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, கரும்பினுடைய நுனிப்பகுதியை நம்ம கொழுந்தாடைன்னு சொல்லலாம். அடுத்தது ஆட்டு மந்தை, கல் அது வந்து குவியல் சொல்லிட்டு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. பழம், குலை எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா. ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படின்னா ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மாடுக்கு மாட்டு மந்தை ரைட்டா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது முடை, பின்வரும் சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. முடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கூடை முடை அப்படின்னு தான் ரைட் ஆன்சர் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது அகவும், இதுக்கு வந்து மயில் அகவும் தான் ரைட் ஆன்சர். அடுத்தது கூகை குளறும் சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது குணுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை குணுகும். ஸோ புறா தான் குணுகும் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அண்டு கூகை அப்படின்னா குளறும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல். ஸோ இது திணை வகை சிறுமி ஓகேவா. அடுத்தது தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல். தோழி அப்படின்னா தோழன்னு சொல்லலாம். அடுத்தது கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடர். பிழை இல்லாத தொடர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேவா. காகம் கரையும் மயில் அகவும் பிழை இல்லாமல் இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே பிழை இருக்குது. அடுத்தது மரபு பிழை நீக்கிய சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. புறா குணுகும் அப்படி தான் ரைட் ஆன்சர். ஸோ மற்ற எல்லாமே தப்பாக இருக்குது. அடுத்தது சப்பாத்தி கள்ளி, இதோடைய இலை பெயர் கேட்டிருக்காங்க. கள்ளி அப்படின்னா என்னது, சப்பாத்தி கள்ளியோடைய இலை. ஸோ அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லையா. கள்ளி மடல்னு சொல்லுவோம். தாழை, ஸோ அதுக்குமே மடல் தான் வரும். அடுத்தது நாணல், இதோடைய மரபு சொல் இலை பெயர் கேட்டிருக்காங்க. நாணல் வந்து தோகை சொல்லுவோம் இல்லையா. நாணல்லாம் மூங்கில், அதோடைய இலை பெயர் வந்து தோகை. அடுத்தது கூரை வந்து வேந்தனர், பழம். ஸோ இதில் பாருங்கள் இந்த பன்மை விகுதி மட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பிழையற்ற தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சேவல் வந்து கூவும், மற்ற எல்லாமே பிழை இருக்குது. அடுத்தது ஆந்தை அலரும் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது சொற்களின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழம், ஸோ அதோடைய கூட்ட பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்கும்போது பழங்கள் அண்டு பழக்குலை இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம பழக்குலை தான் சூஸ் பண்ணணும். அடுத்தது கூட்டு பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஆடு ஆட்டு மந்தை அப்படின்னு தான் ரைட் ஆன்சர் இல்லையா. அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் டேஸ், குயில் வந்து கூவி கொண்டிருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஈஸியானதாகவும் கொஞ்சம் நிறையவே ரிப்பீட்டாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே கொண்டு போயிருப்பேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மரபு தொடர்கள், மரபு பிழை ஸோ அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸும் பார்த்துருப்போம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருப்போம் இல்லையா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.